4வது நாள். முதலில் இறை வணக்கம், பிள்ளையார் பாட்டு, விநாயகர் பாடிட்டு. கணபதியை பஜி மனமே தினமும், கணபதியை பஜி மனமே தினமும், அவன் புகழ் பாடிடு மனமே. கணபதியை பஜி மனமே தினமும், அவன் புகழ் பாடிடு மனமே. கணபதியை பஜி மனமே. மத்தளவயிரனை சிவகாமி புதல்வனை, மத்தளவயிரனை சிவகாமி புதல்வனை என்றென்றும் மறவாமல் அடிபணிவோமே. என்றென்றும் மறவாமல் அடிபணிவோமே. கணபதியை பஜி மனமே தினமும், அவன் புகழ் பாடிடு மனமே. தினமே கணபதியை பஜி மனமே. உன்னை துதித்தால் பல வரங்களை தந்திடுவாய். உன்னை துதித்தால் பல வரங்களை தந்திடுவாய். எடுத்த காரியமும் வெற்றி பெற செய்திடுவாய். உன்னை துதித்தால் பல வரங்களை தந்திடுவாய். எடுத்த காரியமும் வெற்றி பெற செய்திடுவாய். மாதவன் மருகனே மலைமகள் சுதனே, மாதவன் மருகனே மலைமகள் சுதனே, எம் குலம் தழைத்திட அருள் புரிவாயே. எம் குலம் தழைத்திட அருள் புரிவாயே. கணபதியை பஜி மனமே தினமும், அவன் புகழ் பாடிடு மனமே. தினமே கணபதியை பஜி மனமே. மனமே தினமே. ஃபர்ஸ்ட் ஆண்டாள் காயத்ரி மந்திரம். ஓம் பிருந்தாவன ஜனன்யை ச வித்மகே கிருஷ்ண பிரியாயை தீமகி தன்னோ கோதோ பிரச்சோதயாத். அம்மாவாஸ்யாது சோமேன சப்தமி பானுனா சக சதுர்த்தி பூமி புத்திரேன சோமபுத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ் நிதயஸ் தேதாக சூரிய கிரகண சன்னிபா. புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள்தான் புதாஷ்டமி புண்ணிய காலம். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானது. அதாவது காலையில் நாம் செய்யும் புண்ணிய நதி ஸ்நானங்கள், பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், தானங்கள், நாம சங்கீர்த்தனங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதில் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியதா இந்த நாள் புதாஷ்டமி. ஆகையால் இது போன்ற மகோன்னதமான புண்ணிய காலங்களை நல்லபடியாக பயன்படுத்தி இகபர சௌக்கியங்களை பெற்று பரம சிரேஷ்டம் அடைவோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு குச்சேலர் சந்தித்த தினம், கிருஷ்ணர் சந்தித்த தினம் இல்ல அது. இன்று குச்சேலர் தினம். புராண கால நண்பர்கள் தினம் இன்று. குருவாயூரில் குச்சேலர் தின கொண்டாட்டம் இன்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபடுதல் சிறப்பை தரும். குச்சேலர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குச்சேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதாமா என்பது குச்சேலரின் இயற்பெயர். குச்சேலம் என்றால் கிழிந்த ஆடை என்று பொருள். கிழிந்த ஆடையை உடுத்தியவர் என்ற பொருளில் சுதாமாவை கேலியாக குச்சேலர் என்பறான். கண்ணனும் சுதாமாவும் சாந்தீப முனிவரின் குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றவர்கள். ஒரு காலகட்டத்தில் குருகுல படிப்பு முடிந்தவுடன் கண்ணன் துவாரகைக்கு சென்று விட்டார். சுதாமன் தமது குல வழக்கப்படி பணிகளை செய்து வந்தார். அவருக்கும் சுசிலை என்னும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களது இல்வாழ்க்கையில் பல பிள்ளைகள் பிறந்தன. குடும்பம் பெரிதானதால் அதற்கேற்ற வருவாய் இல்லாமல் சுதாமன் மிகவும் சிரமப்பட்டார். குடும்பத்தில் வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது.
பல நாட்கள் பட்டினியாக இருக்க நேர்ந்ததால் குச்சேலரும் அவரது மனைவியும் மெலிந்து போனார்கள். பிள்ளைகளும் வாடி போயினர். இந்த நிலையில் ஒரு நாள் அவரது மனைவி, பால்ய பருவத்தில் உங்களது நண்பராக இருந்த கிருஷ்ணன் இப்போது துவாரகைக்கு அரசராக உள்ளார். அவரிடம் நேரில் சென்று நமது குடும்ப நிலையை எடுத்து கூறி ஏதாவது உதவியை பெற்று வாருங்கள் என்று கணவனிடம் சொன்னார். இதை கேட்ட குச்சேலர் துவாரகைக்கு செல்ல சம்மதித்தார். தன்னுடைய குடும்ப வறுமை நீங்கும் என்பதை விட நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது ஆருயிர் நண்பனை நேரில் காணும் ஆவலே அவர் சம்மதத்திற்கு காரணம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இல்லைங்களா? அதுவும் நீண்ட காலம். இதுதான் குச்சேலரின் உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டு. ஒரு அரசரை பார்க்க செல்லும் போது வெறும் கையோடு செல்லாமல் ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்னும் மரபை அறிந்த குச்சேலர் கிருஷ்ணனுக்கு கொடுக்க வீட்டில் ஏதாவது உள்ளதா என்று கேட்டார். ஆனால் எதுவும் இல்லை. உடனடியாக அவரது மனைவி அக்கம் பக்க வீடுகளுக்கு சென்று கொஞ்சம் அவலை சேகரித்து வந்து ஒரு பழைய துணியில் சிறிய மூட்டையாக கட்டி கணவனிடம் கொடுத்தாள். பகவான் கிருஷ்ணனை நேரில் பார்க்க போகிறோம் என்ற மன மகிழ்ச்சியுடன் குச்சேலர் துவாரகை நோக்கி நடக்க தொடங்கினார். அவர் துவாரகை அடைந்த போது அந்த நகரின் செழிப்பையும் குறிப்பாக கிருஷ்ணனுடைய அரண்மனையின் செல்வ செழிப்பையும் கண்டு பிரமித்தார். தேவலோகம் கொண்டு காட்சியளித்த அந்த அரண்மனையின் உள்ளே அந்த புறத்தில் தனது மனைவி ருக்மணியுடன் ஊஞ்சலில் வீற்றிருந்த கிருஷ்ணருக்கு குச்சேலர் வந்திருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்டதும் கண்ணன் குச்சேலரை வரவேற்க துள்ளி குதித்து அரண்மனையின் பிரதான வாயிலுக்கு ஓடி வந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது நண்பனை பார்த்தவுடன் ஆறத் தழுவிக் கொண்டார். அன்பின் மிகுதியால் இருவரும் ஆனந்த கண்ணீருடன் நலம் விசாரித்துக் கொண்டனர். பின்னர் குச்சேலரை உள்ளே அழைத்துச் சென்ற கண்ணன் அவரை ஒரு இருக்கையில் அமர்த்தி தன் மனைவி ருக்மணியுடன் பாத பூஜை செய்து முறைப்படி வரவேற்றார். எப்படி இருக்கு பாருங்க, கடவுள் தன் ஃப்ரெண்டுக்கு செய்யறாரு. பின்னர் பலவிதமான பண்டங்கள் கொண்ட உயர்ந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். பணியாட்களை கொண்டு பரிமாறாமல் கிருஷ்ணனும் ருக்மணியுமே பரிமாறினர். எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க. பரம ஏழையான தனக்கு கிருஷ்ணன் காட்டிய தூய அன்பையும் மரியாதையும் கண்டு திக்கு முக்காடினார் குச்சேலர். மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டார். விருந்துக்கு பின்னர் தன்னை காண நீண்ட தூரம் நடந்தே வந்ததால் களைப்புடன் இருந்த குச்சேலரை அழகிய கட்டிலில் அமர்த்தி அவரது கால்களை கிருஷ்ணர் தமது கைகளால் பிடித்து விட்டாராம். குருகுல வாழ்க்கை சம்பவங்களை இருவரும் நினைவு கொண்டு மகிழ்ந்தனர். இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கேட்கறவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க, நிஜமா அனுபவிச்ச குச்சேலருக்கு எப்படி இருக்கும்? இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் கிருஷ்ணன் தன் நண்பனிடம் எனக்காக என்ன கொண்டு வந்தா என உரிமையுடன் கேட்டார். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் வடிவான ருக்மணியுடன் வாழும் கிருஷ்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுப்பது என்று குச்சேலர் தயங்கினார். அதை உணர்ந்த கிருஷ்ணன் குச்சேலரின் இடுப்பில் தொங்கிய சிறிய துணி முட்டை தானே எடுத்து அதிலிருந்து ஒரு பிடி அவளை எடுத்து மகிழ்ச்சியுடன் உண்டார். அன்பின் பெருக்குடன் பக்தர்கள் கொடுக்கும் சாதாரணமான பொருளும் இறைவனுக்கு மிகுந்த ஆனந்தத்தை தரும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. சொல்வாங்கள, நீ ஆடம்பரமா கூட பூஜை செய்ய வேண்டாம், ஒரு இலை, ஒரு பச்சையில கூட இறைவனுக்கு சமர்ப்பி இறைவன் அன்பா ஏத்து பாரும்பாங்க. அன்றிரவு குச்சேலரை அந்த புறத்தில் இருக்கும் அறையில் தங்க வைத்தார் கிருஷ்ணர். தான் துவாரகைக்கு வந்த நோக்கத்தை மறந்து கிருஷ்ணனின் அன்பையே நினைத்த வண்ணம் அன்றைய இரவை கழித்தார் குச்சேலர். மறுநாள் கிருஷ்ணரிடம் விடைபெற்று செல்லும் போது கூட மனைவி சொல்லி அனுப்பிய செய்தியை தெரிவிக்கவில்லை. கிருஷ்ணரை கண்ட மன நிறைவிடம் ஊருக்கு திரும்பினார். நடந்தே தன் ஊரை அடைந்த குச்சேலருக்கு அங்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்னென்ன தெரியுமா? தனது குடிசை இருந்த இடத்தில் ஒரு பெரிய மாளிகை இருப்பதை கண்டு வியந்தார். சில பணியாட்களை அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். மாளிகைக்குள் அவரது மனைவி பிள்ளைகள் எல்லாம் புதிய பட்டாடை அணிந்து பலவிதமான அணிகலன்கள் பூண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். தான் ஏதும் கேட்காமலேயே தனது நண்பனான இறைவன் தனக்கு இத்தகைய பேருதவி செய்ததை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார் குச்சேலர். அவரது மாளிகையில் பொன்னும் பொருளும் குவிந்திருந்தாலும் குச்சேலர் மட்டும் ஆடம்பரத்தை நாடாமல் செல்வ பற்றற்று பழைய நிலையிலேயே இருந்து எப்போதும் பகவான் கிருஷ்ணரின் நினைவுடனே வாழ்ந்தார். தூய நட்புக்கு இலக்கணமாக கிருஷ்ணரும் குச்சேலரும் விளங்கினர். குச்சேலர் கிருஷ்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை. அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி மாத
முதல் புதன்கிழமை குச்சேலர் தினமாக கொண்டாடுகின்றன. படிப்படியா அவள் கொண்டு போய் அங்க குருவாயூர் கோயிலா சமர்ப்பிப்பாங்களாம். எல்லா ஜனங்களும் பார்க்க வரவங்களாம். எவ்வளவு உன்னதமான நட்பு இல்லைங்களா? அதுதான், அப்படிதான் இருக்கணும் நட்புங்கிறது. இப்போ திருப்பாவை பாடலாம். திருப்பாவை 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றறிந்து தாளாதே சாங்கம் உடைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அடுத்து திருவெம்பாவை. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுல்லவா கொள்ளுகோம் எவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்குறு மருந்தே வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோ எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம்? லட்சுமி நரசிம்மர் பத்தி பாடலாம். லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம் நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா. லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம் நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா. லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம். நாராயணா என்னும் திவ்ய நாமம் நாராயணா என்னும் திவ்ய நாமம் பாராயணம் செய்தால் போகுமே பாபம். அதை பாராயணம் செய்தால் போகுமே பாபம். லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம் நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா. லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம். லட்சுமி தேவி உடனே உரைபவனே உனக்கு பாமாலை தொடுத்து பூஜித்தோமே. லட்சுமி தேவி உடனே உரைபவனே உனக்கு பாமாலை தொடுத்து பூஜித்தோமே. துளசி வனமால பெருமாளே துளசி வனமால பெருமாளே உன்னை இருகரம் கூப்பியே வணங்குகின்றோம். உன்னை இருகரம் கூப்பியே வணங்குகின்றோம். லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம். பொன்னும் பொருளும் தருபவனே உன்னை மலர்களால் நாங்கள் அலங்கரித்தோமே. பொன்னும் பொருளும் தருபவனே உன்னை மலர்களால் நாங்கள் அலங்கரித்தோமே. ஹிரண்ய கசிபை சம்ஹரித்து மோட்சம் தந்தாய். ஹிரண்ய கசிபை சம்ஹரித்து மோட்சம் தந்தாய். பக்த பிரகலாதனுக்கு காட்சி தந்தாய். நீ பக்த பிரகலாதனுக்கு காட்சி தந்தாய். லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம் நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா. லட்சுமி நரசிம்ஹ நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதினேன், அது பாடு.
கண்ணன் ஒரு கை குழந்தை ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை பாட வந்தோம் நாங்கள். அவள் அழகை கண்டு மயங்கி நின்றோமே. கண்ணன் மேல் தீராத காதல் கொண்டாய் நீயே, பெரியாழ்வாரின் கண்மணியே, கோதையே நீ வாழ்க. ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை பாட வந்தோம். குழல் எடுத்து கண்ணனுமே இசைத்தான் பாடல்களை, மயங்காத மனமுமே உலகினில் உண்டோ சொல் கிளியே. திருப்பாவை 30 எழுதிய பெண்ணாழ்வார் அத்தனை பாடல்களும் நல்ல நல்ல முத்துக்களே. எத்தனை ஆழமான கருத்துக்கள் கொண்ட திருப்பாவையை நாமும் அனுதினமும் பாடியே மகிழ்வோம். விஷ்ணு சித்தர் மகளாக அவதரித்த ஆண்டாள் எத்தனை எத்தனை புண்ணியம் செய்தோமா. உன்னை நாங்கள் பெறுவதற்கு எழுப்பிறப்பும் உன்னை நாங்கள் மறவாவரம் தருவாய். ஆண்டாள் திருவடியே சரணம், ஆண்டாள் திருவடியே சரணம். நன்றிகள் அம்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்து ஸ்ரீநேத்ரா. ஸ்ரீநேத்ரா, நீங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். சமகமா பதா நீசா சானிதா பமா காரிசா சா சானிதா பமகமா கமா பதானிசா சா சானிதா பமகமா கமா பதானிசா பசிவாயனவே ரஜித கிரிசா பசிவாயனவே ரஜித கிரிம் சத் சாரிணி சதானிதா தமா பமா கமா பதா நிசாரிணி சதானி பாதமா பமா கமா பதா நிசாம்பவி மனோஹரா பரா பரா கிருபாஹராசி சாம்பவே மனோஹரா பரா பரா கிருபாஹரா சாம்ப சிவாயனவே ரஜித கிரிம் சாரே சானி நீ சானி ததானி தபம தமக சம கம பதனி சாரே சாரே சானி நீ சானி ததானி தபம தமக சம கம பதனி சா பசிவாயனவே ரஜித கிரி நீவே குரு தெய்வம் பணியே வேணனு சே விம்புஜு சதா மதினி சிவ சாம்ப சிவாயனவே ரஜித கிரி சரி சானி சா நிசா நிதனி தனி த பத பத பம பம்
sa 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 ma 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 pa 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 da 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 ni sa ni ra pa ma ga ma pa da samba shiva yanave rajita kiri paramadaya nidhi vanuju maruvakana kritaya muna Mahadeva Mahaprabhu Sundaranayaka Suravaradayaka Bhavabhaya Hara Shiva Samba Shiva Yanave Rajita Kiri Dasani da pama gama pa padani da pama gama pani dani da padani sa bashiva yanave rajita kiri stiramanura puramuna varamulo saguharuni Niratamulu tanachi samba Shivayanave Rajita kiri samba Shivayanave Rajita kiri Sani nida da papa magagama pada nida magama pada nisa bashivayanave Rajita giri Shri Subhakara Sasi Makutadara Jaya Vijaya Tripura Harasa bashivayanave Rajita kiri Samaga sasa sari sasa nini nisa nida dada pada pama papa mamaga papa madada padi ni darire nisa nida pa ma pa madada pani ni dada sani sari sari sani sari sa nida pa magama pada ni sa ni ri sa gama pada ni sa ni ri sa sari ni sa da ni pada ma da pa magama pada ni sa bashivayanave Rajita kiri Siramanura puramuna Varamulo sakuharuni Niratamulu talachisa Bashivayanave Rajita kiri Sari sani dani sani dapa Padani dapa ma pa magama Magama pa ma pada pada Nidani sari sani dani sani dama pada nisa Bashivayanave Rajita kiri Sarasave guni namanantram Korinanuni padapchamandram Dasudau chinikreshu nikidi kuni Veyani sokkanaduni namnukoni sa Bashivayanave Rajita kiri Sampave manohara para Paratvipa Harashi Samba Shiva Yanave Rajita Kiri Nive Guru Devam Paniye Venanuse Vimpuchu Sadamadini Shiva Samba Shiva Yanave Rajita Kirisa
சரி கமா பதானி சா சானி தப்பமா கரி சா சாரி கமா பாபா தானி சா சானி தப்பமா க மதா மரி க பக சா ரீ மரி நீ சா சா श्यामले मीनाक्षी सुन्दरी कुरुहु सब मुद्भवे शिवेव पामरमोशनि पङ्कजलोशनि पद्मासरवाणि हरिलक्ष्मी विनुते साम्पवि सारि ग पाप दानि सा नि द प म ग म द म रि ग प ग सा रि म रि नि सा सा pa 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 ma 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 ga 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 ri 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 श्यामले मीनाक्षी गा 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 म ग रि स रि सा रि स रि नि सा रि ग स गा ग ग म ग रि स रि ग रा ग विनुत गुरुहुहम् शक्ति सहित गणपतिं शङ्करान्ति भेवितं विरक्त सहल मुनिवर सुरराज विनुत गुरुहुहम् भक्तानि भूषुकं भवसुतं विनायकं भक्तिमुक्तिप्रदं भूषिताङ्गं रक्तपादाम्बुजं भावयामि शक्तिसहित गणपतिं शङ्करान्तिहेवितं विरक्तसहल मुनिवर सुरराज विनुत गुरुभूषम् भक्तानि भूषुगं भवसुतं विनायकं भक्तिमुक्तिप्रदं भूषिताङ्गं रक्तपादाम्बुजं भावयामि शक्तिसहित गणपतिं गम गम दाप ग प म रि म ग सा सा गम गम दाप ग प म रि स ग सा नि सा गा रे नि रे सा द सा नि प प नि सा गा रे नि रे सा द पद पद सा वर शिव बालं वल्लीलोलं वन्दे नन्दं हरिहरमोदं हंसादन्दं हससमुखं गुरुगुहरूपं गुप्ताकारं गोदर्शन्तं सुरपतिसेनं सुब्रह्मण्यं सुरविनुतं हससमुखं गम गम दाप ग प म रि म ग सा सा गम गम दाप ग प म रि स ग सा पद पद सा वर शिव बालं वल्लीलोलं वन्दे नन्दं हरिहरमोदं हंसानन्दं हससमुखं प प ग प म रि म ग म प द नि सा द प म ग रि रि ग रि रि प प ग प म रि म ग म प द नि सा द प म ग रि ग सा सा ग ग सा म म रि म म रि म प द प म ग रि रि ग ग सा म म रि म म प द प म ग रि ग सा सा
राम जनार्दन रावण मर्दन रामानुजाग्रज राज विभो पामर मोशन पंकज रोशन भक्त जन प्रिय बालय मां भूमि जनायक पुत्री पदायक भूशूर पालन भूमिपते श्यामल विग्रह शांत गुरुः सन्नुत श्रीरामचंद्र प्रभु सन्नुत श्रीरामचंद्र प्रभु सन्नुत श्रीरामचंद्र प्रभु நன்றிகள்மா. நன்றிகள் ஸ்ரீநேத்ரா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். நன்றிமா. அடுத்து தனலட்சுமி சத்யநாராயணன். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. பாடுங்கம்மா. ஓகே. బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము చలగి వసుధ కొలిచిన నీ పాదము బలితలము పిన పాదము చలగి వసుధ కొలిచిన నీ పాదము బలితలము పిన పాదము తలక గగనము తన్నిన పాదము తలక గగనము తన్నిన పాదము బలరిపు కాచిన పాదము తలక గగనము తన్నిన పాదము బలరిపు కాచిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము కామిని పాపము కడిగిన పాదము పాముదల నిడిన పాదము కామిని పాదము కడిగిన పాదము పాముదల నిడిన పాదము ప్రేమపు శ్రీ సది పిసికిడి పాదము ప్రేమపు శ్రీ సది పిసికిడి పాదము పామిడి తుగరపు పాదము ప్రేమపు శ్రీ సది పిసికిడి పాదము పామిడి తుగరపు పాదము బ్రహ్మ కడిగిన పాదము పరమయోగులకు పరిపరి విధముల పరమమొసగడిని పాదము పరమయోగులకు పరిపరి విధముల పరమమొసగడిని పాదము తిరువేంకటగిరి తిరుమణి చూపిన తిరువేంకటగిరి తిరుమణి చూపిన పరమ పదముని పాదము తిరువేంకటగిరి తిరుమణి చూపిన పరమ పదముని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మముత నని పాదము బ్రహ్మ
కడిగిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము నెల మూడు శోభనాలు నీకు నతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 నెల మూడు శోభనాలు నీకు నతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 రామనామమదనిది రామవు నీవైతేను చామన వర్ణమధుడు సామవు నీవు రామనామమదనిది రామవు నీవైతేను చామన వర్ణమధుడు సామవు నీవు వామనుడందురదని వామనయనము నీవు వామనుడందురదని వామనయనము నీవు ప్రేమపు మీ ఇద్దరికి పేరు బలం ఒకటే నెల మూడు శోభనాలు నీకు తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 హరివేరాదనికి హరినేచనవు నీవు కరిగాచెదాన నీవు కరియానవు హరివేరాదనికి హరినేచనవు నీవు కరిగాచెదాన నీవు కరియానవు సరి జలది సాయి జలది కన్యవు నీవు సరి జలది సాయి జలది కన్యవు నీవు పెరిసి మీ ఇద్దరికి పేరు బలం ఒకటే నెల మూడు శోభనాలు నీకు అతనికి తగను కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 జలజనాబొడదడు జలజముగివి నీవు అలమేలు మంగవు నిన్నలమేతాను జలజనాబుడదడు జలజముగివి నీవు అలమేలు మంగవు నిన్నలమేతాను ఇలలో శ్రీ వెంకటేశుడిడు నిన్ను ప్రాణమోక్షే ఇలలో శ్రీ వెంకటేశుడిడు నిన్ను ప్రాణమోక్షే పెరిసి పేరు చెప్పే పేరు బలం ఒకటే నెల మూడు శోభనాలు నీకునతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 నెల మూడు శోభనాలు నీకు అతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 కళ్యాణమమ్మ. நன்றிங்கம்மா. நன்றிகளம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்து பங்கஜ வெள்ளியம்மா, வணக்கங்கம்மா. நீங்க பாடலாங்கம்மா. அம்மா பங்கஜ வெள்ளியம்மா ரெடி ஆயிட்டம்மா. பாடுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் பகவத்கீதை பத்தி சொல்றேன். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை நம்ம பாரத தேசத்தில் கிடைத்த ஒரு பொக்கிஷம்.
அது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை. இந்த பகவத்கீதையிலே எல்லா தர்ம நியாயங்கள் அத்தனையும், இன்றைக்கு காலகட்டத்திலே நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் அதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் உலகம் பூரா இந்த பகவத்கீதையை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். சரி, மகாபாரத கதையிலே அவர்களுக்குள் போர் நடக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள். அது முடிவு செய்த பிறகு துரியோதனன் என்ன செய்கிறான்? கிருஷ்ணனை நோக்கி வருகிறான். அவரிடம் தான் ஒரு உதவி கேட்க வேண்டும் என்று துவாரகைக்கு வருகிறான். அவங்க வந்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா சயனத்தில் இருந்தார். உடனே துரியோதனன் அவருடைய தலைபுறத்திலே ஆசனத்திலே அமர்ந்தான். அதே சமயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அங்க கால்புறத்திலே உட்கார்ந்து கொள்கிறான். கிருஷ்ணன் கண் விழித்ததும் அர்ஜுனனை பார்த்தார். துரியோதனனும் முன்னாடி உன் உதவியை நாடி நான் வந்திருக்கேன், அதுவும் நான் அர்ஜுனனுக்கு முன்னாடியே நான் வந்தேன், நாங்கள் இருவரும் உனக்கு சமம் தானே, அப்படி இருக்கும் பொழுது நான் தானே முன்பு வந்தேன் என்று துரியோதனன் கேட்கிறான். அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், நீ முன் வந்தாய், நான் முன் அர்ஜுனனை பார்த்தேன், நீ என் தலைமாட்டில் இருந்தாய், நான் கண் விழித்ததும் எனக்கு எதிரில் கால் மாட்டில் நின்று கொண்டிருந்தது அர்ஜுனன். சரி, பரவாயில்லை, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, உடனே இவர் சொல்கிறார், என்னிடத்தில் சேனையும் இருக்கிறது, நானும் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே துரியோதனன், எனக்கு சேனை தான் வேண்டும், உங்களிடம் வரும் சேனை நல்ல பலமிக்கதா இருக்கும், அதனால எனக்கு சேனை தான் வேண்டும் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறார். அர்ஜுனனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? அர்ஜுனன், எனக்கு நீ இருந்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று அர்ஜுனன் சொல்லிவிட்டார். சரி, உடனே துரியோதனன் அந்த சேனையை எடுத்துக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. உடனே தேருக்கு, நீ உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன், நீ சேனையை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டார். பிறகு அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நீ என்ன இப்படி கேட்டாயே என்று கேட்க, எனக்கு உன்னுடைய அருள் இருந்தால் போதும், அதை தவிர எனக்கு வேறு என்ன வேண்டும்? எல்லா பலமும் உன்னிடத்தில் இருக்கு, தனியாக எனக்கு எதுவும் வேண்டாம், நீ பக்கத்தில் இருந்தாலே எனக்கு வெற்றிதான் என்று சொல்லி, எனக்கு வெகு நாளா ஒரு ஆசை, நீ எனக்கு சாரதியா இருக்கணும். சாரதி என்றால் தேர் ஓட்டுபவர், என் தேர் நீ ஓட்டணும், நான் பார்க்கணும், எனக்கு இது ஒரு ஆசையும் இருந்தது, அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைத்து விட்டது என்று சொல்கிறாராம் அர்ஜுனன். சரி, யுத்தம் எல்லாம் ரெடியாகி விட்டது. இப்போ வியாசர் திருதராஷ்டிரர்கிட்ட வரார். திருதராஷ்டிரருக்குத்தான் கண் தெரியாத அரசனாக இருக்கிறாரே, அதனால அவரிடத்திலே இப்பொழுது போர் நடக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு ஞான கண்ணை கொடுக்கிறேன் என்று வியாசர் சொல்கிறார். உடனே திருதராஷ்டிரன், எனக்கு எந்த கண்ணும் வேண்டாம், இந்த போரை பார்க்கறதுக்காக எனக்கு கண் தேவையில்லை, நான் இந்த கண்ணிலேயே நான் இருக்கேன், எனக்கு இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய ஞானம் நிறைந்த யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே வியாசர் சஞ்சயனை ஏற்பாடு செய்து விட்டார். சஞ்சயனை கூப்பிட்டு, இதற்கு நீதான் தகுதியானவன், உனக்கு எல்லா ஞானமும் கிடைக்கும், நீ பார்த்து திருதராஷ்டிரருக்கு நீங்க நடப்பது என்னவென்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல, இப்படியாக குருட்சேத்திரத்திலே போர்களும் ஆரம்பிக்கிறது. இதை பார்க்கிறார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்றது, அதுலதான் திருதராஷ்டிரருடைய இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மாமகாக பாண்டவா செய்வ கிமகுர்வத சஞ்சயா, தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தம் செய்ய விரும்பியவர்களுமான என்னுடையவர்களும், அதாவது கௌரவர்களும்
பாண்டுவின் புதல்வர்களும் பஞ்சபாண்டவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்க உடனே சஞ்சயன் சொல்கிறார். அப்பொழுது ராஜா துரியோதனன் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்த பாண்டவர் படையை பார்த்ததும் குருவாகிய துரோணாச்சாரியாரை அணுகி இந்த வார்த்தையை கூறலாகிறார். ஆச்சாரியாரே, உங்களுடைய புத்திசாலி சீடனான துருவதனின் குமாரன் திருஷ்டத்யும்னால் அணிவகுக்கப்பட்டு பாண்டுபுத்திரர்களின் இந்த மிகப்பெரிய படையை பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த படையில் பெரிய பெரிய வில்லாளிகள், யுத்தத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடான வீரர்கள், சாத்தியகியும் விராட்டனும் மகாரதியான ராஜா துருவதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானனும் பலசாலியான காசிராஜனும் புருஜித்தும் குந்தி போஜனும் மனிதர்களிலே சிறந்த சைப்பியனும் பராக்கிரமம் மிகுந்த யுதாமன்யுவும் பலசாலியான உத்தமௌஜாவும் சுபத்ரையின் குமாரன் அபிமன்யுவும் அவ்வாறே திரௌபதியின் 5 புதல்வர்களும் அவர்கள் எல்லாரும் மகாரதிகளாக இருக்கிறார்கள். அந்தணர்களில் சிறந்தவரே, நமது அணியிலும் கூட பிரதான யுத்த வீரர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய படையின் தலைவர்களான அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். தாங்களும் பாட்டனார் பீஷ்மரும் கர்ணன் யுத்தங்களில் வெற்றியே பெறுகின்ற கிருபாச்சாரியார், அவ்வாறே அஸ்வத்தாமா, விகர்ணன், சோமதத்தன் மகன் பூரிஸ்ரவசும் எனக்காக உயிராசையை விட்டவர்களான வேறு பல சூர வீரர்களும் பற்பல அஸ்திர சாஸ்திரங்கள் தயாராக இருக்கின்ற அனைவருமே இந்த யுத்தத்தில் திறமை பெற்றவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். பாட்டனார் பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை எவ்விதங்களிலும் எதிரிகளால் வெல்ல இயலாது. ஆனால் பீமனால் கட்டி காக்கப்படும் இவர்களுடைய படை நம்மால் எளிதில் வெல்லப்படக்கூடியது. அனைத்து போர் முனைகளிலும் தத்தம் இடத்தில் இருந்தபடியே நீங்கள் எல்லோருமே தவறாமல் பாட்டனார் பீஷ்மரையே நாற்புறங்களிலும் சுற்றி நின்று காப்பாற்றுங்கள். கௌரவர்களில் முதியவரானவரும் மிக்க பரிதாபமுடையவருமான பாட்டனார் பீஷ்மர் துரியோதனனின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற வகையில் சிங்க கர்ஜனை போன்று உறக்க கர்ஜித்து சங்கை எடுத்து முழங்கினார். இதற்கு பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டம், பற, கொம்பு, மத்திய வாத்தியங்கள் எல்லாம் ஒருங்கே முழங்கின. அந்த ஒலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. இதற்கு பிறகு வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் தெய்வீகமான சங்குகளை முழங்கினார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாஞ்சஜன்யம் என்ற பெயர் கொண்ட சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்ற பெயரை கொண்ட சங்கை முழங்கினார். பயங்கர செயல் புரிந்த பீமசேனனோ பவுண்டிரம் என்ற பெயருள்ள சங்கை முழங்கினார். ஆக எல்லாரும் சங்கை முழங்கியாச்சு. குந்தியின் மகனான அரசர் யுதிஷ்டர் தர்மபுத்திரர் அனந்த விஜயம் என்ற பெயர் கொண்ட சங்கையும், நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற பெயர் கொண்ட சங்குகளையும் முழங்கினார்கள். அரசனே, சிறந்த வில்லாளியான காசிராஜனும் மகாரதியான சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் விராட்ட மன்னனும் தோல்வியே காணாத சாத்தியகியும் துருபதராஜனும் திரௌபதியின் 5 புதல்வர்களும் நீண்ட புஜங்களை உடைய சுபத்ரையின் குமாரன் அபிமன்யுவும் இவர்கள் எல்லோரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் தனித்தனியாக சங்குகளை முழங்கினார்கள். ஆகவே அந்த யுத்தத்தில அவரவர் சங்கு அவரவர்களுக்கு அவரவர் ஒருத்தரா மாத்தி மாத்தி சங்குகளை ஊத ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் அந்த பயங்கர ஒலி ஆகாயத்தையும் பூமியையும் எதிரொலிக்க செய்ததாம். திருதராஷ்டிரருடைய அணியினர் இதயங்களை பிளக்க செய்தது. அரசே, இதன் பின்னர் அனுமன் கொடியை உடைய
அர்ஜுனன் அணிவகுத்து போக புரிய தயாராய் நிற்கின்ற திருதராஷ்டிர குமாரர்களையும் அவர்களை சார்ந்தவர்களாக பார்த்து அப்பொழுது ஆயுதங்களை விடுக்க முனைகின்ற போது வில்லை நிமிர்த்தி கொண்டு ரிஷிகேசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இந்த வசனத்தை கூறினார். அச்சுதா, என்னுடைய ரதத்தை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்துங்கள். இந்த போர் முயற்சியில் என்னால் எவரவருடன் போரிட நேருமோ யுத்தம் செய்யும் ஆசையுடன் அணிவகுத்து நிற்கும் இந்த எதிரிப்படை வீரர்களை எவ்வளவு நேரம் நான் பார்ப்பேனோ அவ்வளவு நேரம் ரதத்தை நிறுத்தி வையுங்கள். தீய புத்தியுடைய துரியோதனனுக்கு யுத்தத்தில் நலனை செய்ய விரும்பி எந்தெந்த அரசர்கள் இந்த படையில் வந்து கூடி இருக்கிறார்களோ போர் புரிய போகிற அவர்களை நான் பார்க்கிறேன். சஞ்சயன் கூறுகிறார், திருதராஷ்டிர, அர்ஜுனனால் அப்படி சொல்லப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் 2 படைகளுக்கும் இடையில் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்பும் அனைத்தும் அரசர்களுக்கு முன்பாகவும் உயர்ந்த ரதத்தை கொண்டு நிறுத்தி, பார்த்தனே, யுத்தத்திற்காக ஒருங்கே கூடியிருக்கும் இந்த கௌரவர்களை பார் என்று கூறினார். இதற்கு பிறகு குந்தியின் குமாரனான அர்ஜுனன் அங்கு 2 படைகளிலேயும் நிற்கின்ற பெரியப்பா சிற்றப்பாக்களையும் தாத்தா முப்பாட்டனார்களையும் குருநாதர்களையும் தாய்மாமன்களை சகோதரர்களை புதல்வர்களை பேரன்களை என்று நண்பர்களையும் மாமனார்களையும் அன்பர்களையும் எல்லோரையும் பார்த்தார். கூடியிருந்த அந்த அனைத்து உறவினர்களையும் நன்கு பார்த்த குந்தியின் மகனான அர்ஜுனன் மிகுந்த இரக்கத்தோடு கூடியவனாக வருத்தம் கொண்டு இப்பொழுது பேசுகிறான். என்ன சொல்கிறான்? கிருஷ்ணா, போர்க்களத்தில் ஒருங்கு கூடி நின்று போர் புரிய விரும்புகின்ற இந்த உறவினரின் கூட்டத்தை பார்த்து என் அங்கங்கள் சோர்வடைகின்றன. எப்ப சொல்றான் பாருங்க, இப்ப சொல்றான் இத. வாயும் உலர்கிறது, அவ்வாறே என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. கிருஷ்ணா, எனக்கு மயிர் சிலிர்ப்பு தோன்றுகிறது, என்னவோ செய்கிறது என்று வேதனைப்படுகிறான். கையில் இருந்த காண்டீவம் வில்லு நழுவி கீழே விழுந்து விடும் போல் இருக்கிறது. சருமத்திலும் எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்கிறது. என்னுடைய மனதோ குழப்பமாக இருக்கிறது. எனவே எனக்கு இங்கு நிற்க கூட முடியாதவனாய் நான் நிற்கிறேனே என்கிறான். கேசவா, கெடுதல்களை விளைவிக்க கூடிய சகுனங்களையும் எனக்கு தெரிகிறதே, பார்க்கிறேன். போரில் நம் உறவினர்களை கொன்று எந்த மேன்மையையும் நான் காணப்போவதில்லையே. கிருஷ்ணா, நான் வெற்றியை விரும்பவில்லை, ராஜ்யத்தையும் விரும்பவில்லை, சுகங்களும் வேண்டாம். கோவிந்தா, நமக்கு இத்தகைய ராஜ்யத்தினால் என்ன பயன்? அல்லது இத்தகைய சுகபோகங்களாலோ உயிரோடு வாழ்வதாலோ கூட என்ன பயன்? நமக்கு எவர்களுக்காக அரசும் போகங்களும் சுகங்களும் விரும்பத்தக்கனவோ அத்தகைய இவர்களே செல்வத்தையும் உயிர் மேல் உள்ள ஆசையையும் துறந்து யுத்தத்தில் நிற்கிறார்கள். மதுசூதனா, என்னை கொன்றாலும் உலகங்களிலும் உள்ள ராஜ்யங்களின் அரசாட்சி என்ற காரணத்திற்காக கூட நான் இவர்கள் எல்லோரையும் கொல்ல விரும்பவில்லை. பிறகு இப்பூவுலகத்துக்காக கொல்ல விரும்பவில்லை என்பதை சொல்லவும் வேண்டுமா? ஜனார்தனா, ஒவ்வொரு இடத்துல அவரை பாருங்க, எத்தனை பெயர்களால கூப்பிடுறான் அர்ஜுனன். இப்போ ஜனார்தனா, திருதராஷ்டிர குமாரர்களை கொன்று நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது? இந்த படுபாவிகளை கொண்டால் நமக்குத்தானே பாவம் வந்து அடையும். ஆகவே மாதவா, நம் உறவினர்களான திருதராஷ்டிர குமாரர்களை கொல்வதற்கு நாம் தக்கவர் அல்ல. நாம் அவர்களை கொல்வது சரி என்று. ஏனெனில் நம் குடும்பத்தினரை கொன்று நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக இருக்க முடியும்? பேராசியால் மதியிழந்த இவர்கள் குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தையும் நண்பர்களுக்கு கெடுதல் செய்வதால் ஏற்படும் பாவத்தையும் பார்ப்பதில்லையானாலும் ஜனார்தனா, குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தை நன்கு உணர்கின்ற நாம் இந்த பாவ செயலில் இருந்து விலகுவது பற்றி ஏன் யோசிக்காமல் ஆலோசிக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். குலநாசத்தினால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்கள் அழிந்து விடுகின்றன. இந்த இடத்துல அந்த தர்மம் சொல்கிறது. தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதிலும் அதர்மம் வெகுவாக பரவுகிறது.
கிருஷ்ணா, அதர்மம் அதிகமாக பெருகுவதால் குலப்பெண்கள் நடத்தை கெட்டு போவார்கள். வர்ண கலப்பு குலநாசம் செய்தவர்களையும் குலத்தையும் நரகத்திற்கே அழைத்து கொண்டு செல்லும். இவர்களுடைய முன்னோர்கள் கூட பிண்டம், நீர்க்கடன், அதாவது சார்தம், தர்ப்பணம் இவற்றை எல்லாம் இழந்து வீழ்ச்சி அடைந்து விடுவார்களே. குலநாசம் செய்பவர்களின் இந்த வர்ண கலப்பு ஏற்படுத்துகின்ற குற்றங்களினால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மம், ஜாதி தர்மம் எல்லாம் அழிந்து விடுமே என்கிறான். ஜனார்தனா, குல தர்மங்களோடு அடியோடு அழிந்து விட்ட பின் மனிதர்களுக்கு அளவற்ற காலம் வரை நரகவாசம் ஏற்படுகிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அந்தோ பாவம், நாம் அறிவு பெற்றிருந்தும் பெரும்பாவம் செய்வதற்கு முனைந்து விட்டோமே. ஏனெனில் ராஜ்யம், சுகம் இதற்கு ஆசைப்பட்டு நம் உறவினர்களையே கொல்வதற்கு முனைந்து விட்டோம். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை கையில் தாங்கிய திருதராஷ்டிர குமாரர்கள் போரில் கொண்டாலும் அதுவும் எனக்கு அதிக பயத்தையே தருகிறது அப்படின்னு சொன்ன உடனே அதோட நிறுத்துறான். இப்போ சஞ்சய உவாச்சாவுல கடைசியா இந்த அத்தியாயம் முடியறச்சு இப்ப பார்க்கணும். சஞ்சய உவாச் ஏவ முக்த்வார்ஜுன சங்கேர்ணதேவ் பிரதோபஸ்முபாவிசத் விஸ்ருஜ்ய சரம் சாபம் லோக சம்விக்னமானசகா. போர்க்களத்தில் சோகத்தினால் கலங்கிய மனத்துடைய அர்ஜுனன் இவ்விதம் சொல்லிய அம்புகளுடன் வில்லை எறிந்துவிட்டு தேர் தட்டி உட்கார்ந்து விட்டார். இதோட இந்த முதல் அத்தியாயம் நிற்கிறது. அடுத்த நாள் அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம். கிருஷ்ணருடைய பகவத்கீதையை எல்லோரும் அனுசரிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். நன்றிகள் அம்மா. நன்றி. அடுத்து திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. சபகிருது வருடம் மார்கசீர்ஷ மாதம் 4ஆம் தேதி. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காத பொன்னான புதன்கிழமை, அஷ்டமி திதி. திருமாலுக்கு ரொம்ப விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நன்னாளி. நம்ம எல்லோருமா சேர்ந்து மார்கழி 4ஆம் நாள் பாட்டு, பஜன், கதாஷ்டவனம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பெருமாளுக்கு உகந்த அஷ்டமி திருநாளான புதன், அவருக்கு பிடிச்ச மார்கழி மாதம். மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொன்ன மார்கழியில அவரை பத்தி இன்னைக்கு நாம ஒரு சில பாடல்கள், பகிர்வுகள் பார்க்கலாம். ராமன் வாழ்ந்து காட்டினான். எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினான். கிருஷ்ணன் சொல்லி காட்டினான். இப்படி இப்படி நட அப்படின்னு சொல்லி காட்டினான். ராமாயணத்தை விட மகாபாரதமோ, மகாபாரதத்தை விட ராமாயணமோ குறைவோ உயர்வோ அல்ல. துவாபர யுகத்துல நடந்த மகாபாரதம் இந்த கலியுகத்துல நம்ம கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்கிற அத்தனை கண்டுபிடிப்புகளும் மகாபாரதத்திலேயே வந்துருச்சு. அடிக்கடி சொல்றதுதான். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அதையும் சிந்திப்போம். இன்னைக்கு நாம தொலைக்காட்சி அப்படின்னு பாக்குறதுதான். அன்னைக்கு திருதராஷ்டிரனுக்காக சஞ்சயன் பார்த்த தூர திருஷ்டி. இன்னைக்கு நாம இன்குபேட்டர் அப்படின்னு குழந்தையோட வளர்ச்சிக்காக வைக்கிறது தான். அன்னைக்கு கௌரவர்கள் 100 பேரும் இருந்த பீங்கான் ஜாடிகள். இன்னைக்கு குழந்தை இல்லையா, மருத்துவத்துக்கு மூலமா குழந்தை பெற்றுக்கலாம். அதத்தான் பஞ்ச பாண்டவர்களும் குந்தி மாதாவுக்கும் மாத்திரைக்கும் பிறந்தாங்க. சூரியன் அப்படின்னா வெப்பம், தேவேந்திரன் அப்படின்னா அதிக வீரியம் கொண்டவன், வாயு அப்படின்னா காற்று, அவங்க மூலமாதான் குந்தி மாதா தர்மன் நம்ம தர்மராஜனுக்கு பிறந்தார்.
கர்ணன், அதுக்கு முன்னாடியே கர்ணனை குந்திமாதேவி சூரிய பகவானுக்கு பெத்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தர்ம மகாராஜா கிட்ட இருந்து தர்மன் பிறந்தார். அதுவும் புவியில காலதேவன் பிறக்கணும்னு கிருஷ்ண பகவான் உத்தரவிட்டதால் காலதேவனான யம தர்மராஜன் தன்னுடைய கூறுகளில் இருந்து 2 கூறுகளை பூமிக்கு அனுப்பினார். ஒண்ணு நம்ம தர்மராஜ், இன்னொன்னு அவங்க சித்தப்பா விதுர நீதி, விதுர கீதை இப்படின்னே கூட இருக்கு. அவருடைய வில்ல வளைச்சா எதிரில யாரும் நிக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணன் பலவிதமா பேசி விதுரரின் வில்லை சபையிலே முறிச்சு போட சொல்லிட்டார். காற்று, அவங்களுக்கு வாயு பகவானுக்கு பிறந்தவர் ஆஞ்சநேயரும் நம்முடைய பாண்டு புத்திரன்னு சொல்லிக்கக்கூடிய பீமன். அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள், மருத்துவர்கள் அவங்களுக்கு மாத்திரி நகுல சகாதேவனை பிறப்பிக்கிறாங்க. மகாபாரதத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது இன்றைய அணு குண்டு அப்படிங்கிறது புரியுது. நாம இன்னைக்கு டெலிபோன், செல்போன் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அன்னைக்கே அவங்க உபயோகம் பண்ணி இருக்காங்க. இத கர்நாடகாவில இருக்கிற ஒரு பிரபலமான கோவில்ல எல்லா சிலைகளும் நிரூபிக்குது. நாம புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல, மீட்டெடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்ததை மீட்டெடுக்கிறோம். அகஸ்தியர் மின்சாரம் கண்டுபிடிச்சார். குல நாசம், மனித நாசம் அப்படின்னு பயந்தார். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே ஒரு காசுக்கு ஒரு பக்கம் தலையும் இன்னொரு பக்கம் நம்பரும் இருக்கிற அப்படி நன்மை தீமை கலந்துதான் வரும். அதனால அத அவர் பூமிக்குள்ள ஒரு பானைக்குள்ளார வச்சு புதைச்சிட்டார். ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு ஏரோப்ளேன் சொல்றோம், அத புஷ்பக விமானம் அன்னைக்கே வச்சிட்டு இருந்தாங்க. பலவித கண்டுபிடிப்புகளை இப்ப பூமியில அகல் ஆராய்ச்சி செய்யும் பொழுது கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேரு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். கீழடியில அதை விட அதிகமான நாகரிகம் மிகுந்த கட்டுமானங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம தமிழர்களும் பரத கண்டமும் எப்பவுமே முன்னணியில தான் இருந்திருக்கு. கண்டுபிடிப்புல மட்டுமில்லை, ஆயக்கலைகள் 64 அதிலும் ரிக், யஜு, சாம, அதர்வன 4 வேதங்களில் சாம கான பிரியை லலிதா தேவி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு. நாம அவங்களுக்கு எதுவும் தரணும்னு அவங்க விரும்புறது இல்ல. மஞ்சள், குங்குமம், மலர்கள், ஒரு சின்ன கிண்ணத்துல பால், இவ்வளோண்டு சக்கரை போட்டு, முடிஞ்சா பழம், வெத்தலை பாக்கு. அதை விட்டு நாம எவ்வளவு பாட்டு பாடினாலும் அவ்வளவையும் அவங்க விரும்பி ஏற்றுக்குவாங்க. சாமகான பிரியை அப்படின்னு சங்கீதத்துல வருது இல்லைங்களா, அது மாதிரி அவங்க சாம கான பிரியை. இன்னைக்கு நாம சில பெருமாள் பாடல்களை பார்ப்போம். அரவிந்த நேத்ரம் ஆத்மாபிராமம் மனசாஸ்மராமி ஆத்மாபிராமோ மனசாஸ்மராமி ஆஜானுபாவோ அரவிந்த நேத்ரம் ஆத்மாபிராமம் மனசாஸ்மராமி வைகுண்ட ஸ்ரீசைலாசம் வைகுண்ட ஸ்ரீசைலாசம் பிரபு விஷ்ணு நாமோ மனசாஸ்மராமி பிரபு விஷ்ணு நாமோ மனசாஸ்மராமி. பெருமாள் அப்படின்னாலே அரங்கம், ஸ்ரீ ரங்கம். அந்த அழகான அரங்கம் பரந்து விரிந்த 7 பிரகாரங்களை கொண்ட அந்த ரங்கம் எம்பெருமான் பள்ளி கொண்டதினால் ஸ்ரீ ரங்கம் அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த ஸ்ரீரங்கத்து அம்மனை கோயில் எழுப்புகிறார்
விப்ர நாராயணனான தொண்டரடி பொடியாழ்வார். அவர் பெருமாளை தவிர வேற தெய்வத்தை பாடினதில்லை. கதிரவன் திசை சிகரம் வந்தணைந்தான் கனயிருளகன்றதும் காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களி கீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. சூரியன் கிழக்கு திசையில உதயகிரி மலை மேலே தோன்றிட்டான். இருள் அகன்று காலை பொழுது விடிஞ்சிருச்சு. மலர்களில் தேன் ஒழுக ஆரம்பித்து விட்டது. வானவர்களும் அரசர்களும் உன்முக தரிசனத்திற்காக எதிரே நிக்கிறாங்க. இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடன் வந்த ஆண் பெண் யானைகள் பிளிரும் சப்தமும் முரசு அதிர்வதும் கடல் ஆர்ப்பரிக்கும் போது உள்ள ஓசை போல் இருக்கிறது. ஆகவே அரங்கநாதனே துயிலெழுவாய். கொழுங்கொடி முள்ளாயின் கொழுமலரானாவி கூர்ந்தது குணதிசை மாருதமிதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளோ பணி நானைந்த தாம் இருஞ்சிறகுதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையுற அதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆணையின் அரும் துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கிழக்கிலிருந்து வீசும் காற்று மனத்தை கவர்ந்து கொண்டு வீசுகிறது. மலர் படுக்கையில் படுத்திருந்த அன்ன பறவைகள் பனி பொழிவால் நனைந்த தம் சிறகுகளை உதறுகின்றன. கோரை பற்களும் ஆழமான வாயும் கொண்ட முதலையின் வாயில் அகப்பட்டு துன்புற்ற கஜேந்திரனின் துன்பம் போக்கிய ரெங்கநாதா துயிலெழுவாய். சுடரொளி பரம்தனா சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சோருங்கி படனொளி பாசுத்தனன் பனிமதிவனோ படரொளி பாசுத்தனன் பனிமதிவனோ பாயிருளாகன்றது பைம்பொழி காமுகின் மடல் இடை பீரி வன் பாலைகள் நாரா வைகரை கூர்ந்தது மாருதமிதுவோ அடல் ஒளி திகழ் தரும் திகிரியம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பார்க்கும் திசையெல்லாம் சூரிய ஒளி படர்ந்து விட்டது. விண்மீன்களின் ஒளி நிலவின் ஒளி ஆகியவை மறைந்து விட்டன. தோட்டங்களில் உள்ள பாக்கு மரங்கள் இலைகள் விரிந்து அதன் நறுமணத்துடன் காற்று மெதுவாய் வீசுகிறது. ஒளி வீசும் சக்கரத்தை ஏந்தும் வலிமையான கைகளுடைய அரங்கநாதா துயிலெழுவாய். மேட்டில மீதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழலோசையோ விடைமணி குரலோ ஈட்டிய இசை திசை பரந்த நவாயலுள் இருந்தின கரும்பின இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரி மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுத்திரள் அயோத்திய மரசி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எருமை மாடுகளே, மேய்ச்சலுக்கு அவிழ்த்துவிடும் இடையர்களின் புல்லாங்குழல் ஓசையும் மாடுகளின் கழுத்திலே கட்டிய மணிகளின் ஓசையும் வயல்களில் பாடும் வண்டுகளின் ஓசையும் கேட்கின்றன. விஸ்வாமித்திரர் செய்த 6 நாள் வேள்வியை காத்து பின் நதியிலே குளித்து எழுந்த அயோத்தியின் அரசனே ரெங்கநாதனே துயிலெழுவாய். புலம்பினா போட்களும் பூம்பொழில்களின் வாய் ஓயற்ற கங்குள் புகுந்தது புலாரி
கலந்தது குணதிசை கனை கடல்லாராவம் களிவண்டு மிழாட்டியா கலம்பகம் புனைந்த அலங்கலம் தோடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தன ஆதலில் அம்மா இளங்கையர் கோண்மழி பாடுசை கோவில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மலர் சோலைகளில் வசிக்கும் பறவைகள் சத்தமிடுகின்றன. இருள் அகன்று காலை பொழுது புலர்ந்து விட்டது. கிழக்கு கடலின் ஓசை கேட்கிறது. வண்டுகள் ரீங்கரிக்கும் கதம்ப மாலைகள் அணிந்து வானவரெல்லாம் உன் அடி பணிகின்றனர். இலங்கை அரசன் விபீஷணன் வணங்கிய கோவிலில் உள்ள அரங்கநாதனே பள்ளி எழுந்தருள். திருவரங்கத்தின் கோவில் வரலாறு படி விஷ்ணுவின் பார்க்கடலில் இருந்த ரங்கநாதனை ராமனின் முன்னோர்களுக்கு பகவான் கொடுக்க அதை ஸ்ரீராமன் பூஜை செய்து வந்தார். வனவாசம் முடிந்து பட்டமளிப்பு விழா முடித்து விபீஷணன் இலங்கை கிளம்பும் தருவாயில் ராமன் இந்த ரங்கநாதனை பரிசாக கொடுக்க விபீஷணன் பிரணவாகார விமானத்துடன் இலங்கை கொண்டு செல்ல முற்பட்டார். நடுவிலே பெருமாளுக்கு பூஜை நேரம் வர காவேரியும் கொள்ளிடமும் பாயும் திரு அரங்கத்தில் அரங்கநாதனை வைத்து பூஜை செய்தார். பூஜை முடிந்து கிளம்பும் தருவாயில் அவனால் எடுக்க முடியவில்லை. அப்போதிருந்த சோழ மன்னன் தர்மவர்மன் வணங்கி கேட்க விபீஷணன் பெருமாளை அங்கேயே விட்டுவிட்டு இலங்கை சென்றான். அன்று முதல் அரங்கநாதன் அவ்விடத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார். இரவியர் மணி நெடும் தேரடும் இவரோ இறையவர் 11 விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வாசுக்களும் வந்து வந்து ஈண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அருவரையானாயனின் கோவில் முன்னிவரோ அரங்கத்தமாம் பள்ளி எழுந்தருளாயே. காலை வேளையில் அரங்கன் கோவில் வாசலில் யார் யாரெல்லாம் வந்து குழுமி இருக்கிறாங்க? சூரியன் தன் தேருடன் நிற்கிறான். சம்சாரிகளின் இறைவனான 11 ஏகாதச ருத்ரர்கள். சிவனின் மறுபடி வந்தாங்க ருத்ரன். மயில் மீது அமர்ந்த முருகன். 49 காற்று கடவுள்களும் 49 காற்று கடவுள். சூரியனுக்கு 12 பேதாபேதம் உண்டு. காற்றுக்கு 49 பேதாபேதம் உண்டா. காற்றானது 49 வகையான கடவுள்களாக பிரிக்கப்படுகிறது. அஷ்டாவசுக்களும் நம்முடைய பீஷ்ம பிதாமகர் தான் முதல் வசு, பிரபாகரன். அந்த அஷ்டாவசுக்களும் குதிரைகளோடு ஆடி பாடி வரும் முருகனின் தேவதைகளும் இவை யாவும் மலை போல் விமானம் உள்ள உன் கோவில் வாசலில் நிற்கின்றனர். ஆகவே அரங்கா விழித்துக்கொள். அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரோ மருதரும் இவரோ இந்திரனாயும் தானம் வந்தேவனோ எம்பெருமாள் உன் கோவிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கின திருவடி தொழுவான் ஆந்தரம் பாரிடம் இல்லை மற்றிந்தோவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கோவிலின் முன் யார் யாரெல்லாம் வந்து நெருக்கி அடிச்சுட்டு நிக்கிறாங்களாம்? வானில் உள்ள தேவர்கள், சனகாதி மகரிஷிகள், சப்த ரிஷிகள், இந்திரன் அவரது ஐராவத யானை, யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வானம் பூமி ஆகியவற்றின் இடம் இல்லாமல் இவர்கள் யாவரும் வந்து குழுமி உள்ளனர். ஆகவே பள்ளி எழுந்து கொள்றீங்கனாதா. வம்பவில் வானவர் வாயுரை வழங்கா மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படி மக்களம் காண்டற்கு ஏற்பனாயினா கொண்டு நன்முனிவர் தொம்பொரு நாரதர் புகுந்தனர் இவரோ
தோன்றி நன்றாவியும் துளங்கொழி பாரப்பின் ஆம்பர தளத்தில் நின்றகல்கின்ற இருள் போய்விட்டது அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயி. அரங்கனுக்கு தருவதற்காக வாசனை உள்ள அருகம் புல்லும் சங்கநிதி பதுமை நிதி ஆகியவற்றை ஏந்திக் கொண்ட தேவர்களும் காமதேனு கண்ணாடிங்கிறது ஒரு மங்கள பொருள் முதலியவற்றை தருவதற்காக நாரதர் அவருடைய அக்கா மகன் துப்புரு ஆகியோர் வந்து நிக்கிறாங்க. சூரியன் தன் ஒளியை பரப்பி கொண்டு உதயமாயிட்டான். ஆகவே ஆகாயத்தில் இருந்து இருள் அகன்றது. அரங்கனே பள்ளி எழுந்தருள். ஏ தமிழ் கண்ணுமை எக்கமத்தள்ளியை யாழ் குழல் முழவமோடி திசை கெழுமின் கீதங்கள் பாடின கிண்ணறங்களுடர்கள் கந்தருவர் அவர் கங்குளுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்க சித்தருமாயின திருவடி தழுவான் ஆதலில் அவர்க்கும் நாளோலக்கம் அருளாம் ஆதலில் அவருக்கு நாளோலக்கம் அருளாம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயின். கிண்ணறர் கருடர்கள் கந்தர்வர்கள் ஆகியவர்கள் பறை ஒற்றை தந்தி வாத்தியம் மத்தளம் வீணை புல்லாங்குழல் ஆகியவற்றின் உதவியுடன் இசை முழக்கம் இடுகின்றனர். ரிஷிகளும் தேவர்களும் சாரணர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் கூட வந்து வணங்க காத்திருக்காங்க. அவங்களுக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்து எல்லோரையும் அருள் பாலித்து நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு விசாரிப்பது நாளோலக்கமா அருள்வாயாக. ஆகவே அரங்கா பள்ளி எழுந்தருள்வாய். கடி மலர் கமலங்கள் மலர்தனாயிவாயோ கதிரவன் கண்ணை கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் கூறி குழல் பேலை தோதாரி துகிலெடுத்தேறினார் சூழ்புணல் அரங்கா தொடையொத்த துளவமும் கூடையும் பொழிந்தும் தோன்றிய தோள் தொண்டரடி போடி என்னும் அடியனையாளே என்றருளி அடியார்க்கு ஆட்டடுத்தார் பள்ளி எழுந்தருளாயே. காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கனி தாமரைகள் மலர்ந்தன. சூரியன் உதித்து விட்டார். துடி உடுக்கு போல இடை கொண்ட பெண்கள் காவேரியில குளித்து நனைந்த முடியை பிழிந்து உதறிவிட்டு அவரவர் தூய ஆடைகளை அணிந்து நன்கு தொடுக்கப்பட்ட துளசி மாலையையும் பூக்களையும் தோளிலே சுமந்து வந்து உன்னை தரிசிக்க நிற்கின்றார்கள். தொண்டரடி பொடி என்ற எண்ணெய் அடியார்க்கு அடியாராக ஆக்க வேண்டும். ஆகையால் அரங்கனே பள்ளி எழுந்தருள்வாயே. ஸ்ரீ தொண்டரடி கொடியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே சரணம். வாய்ப்பு கொடுத்த நல் உள்ளங்களுக்கும் குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய்வாசவி. நற்பவிமா. நன்றிகளம்மா, நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 7:30 விழா முடிவடைய இருப்பதால் இன்று பாட முடியாதவர்கள் நாளைக்கு வந்து பாடுங்கள் என்று குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணவேணி அம்மா 7:30 முடிக்கிற மாதிரி நீங்க பாடி முடிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். పలగండి పలగండి రామనామము, మీరు పలుకమంటే పలుకురేమి రామనామము. పలగండి పలగండి రామనామము,
మీరు పలుకమంటే పలుకురేమి రామనామము. జాతి భేదములు ఎత్తుకండి రామనామము. వాడు జ్యోతి స్వరూపమండి రామనామము. జాతి భేదములు ఎత్తుకొండి రామనామము. వాడు జ్యోతి స్వరూపమండి రామనామము. రామ 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 ఎనసు రామనామము. మీరు రామ భజన చేయండి రామనామము. రామ 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 ఎనసు రామనామము. మీరు రామ భజన చేయండి రామనామము. అందరము చేయవచ్చి రామనామము. అందరము చేయవచ్చి రామనామము. మనకు ఆనందం ఇచ్చునండి రామనామము. అందరము చేయవచ్చి రామనామము. మనకు ఆనందం ఇచ్చునండి రామనామము. గౌరీ శంకరులెప్పుడు రామనామము. వాడు నిత్య జపము చేయి సుందరు రామనామము. గౌరీ శంకరెప్పుడు రామనామము. వాడు నిత్య జపము చేయి సుందరు రామనామము. తల్లి తండ్రి తాత అతటే రామనామము. నోటు పలుకమంటే పలుకురేమి రామనామము. తల్లి తండ్రి తాత అతటే రామనామము. నోటు పలుకమంటే పలుకురేమి రామనామము. సర్వమంత్ర సారమండి రామనామము. సర్వమంత్ర సారమండి రామనామము. మీరు సాధించి చూడరండి రామనామము. సర్వమంత్ర సారమండి రామనామము. మీరు సాధించి చూడరండి రామనామము. రామ 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 ఎనసు రామనామము. మీరు రామ భజన చేయండి రామనామము. రామ 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 ఎనసు రామనామము. మీరు రామ భజన చేయండి రామనామము. రామ 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 ఎనసు రామనామము. మీరు రామ భజన చేయండి రామనామము. పలకండి పలకండి రామనామము. మీరు పలుకమంటే పలుకురేమి రామనామము. வணக்கம்மா. மங்களம் பாடிடலாமா இல்ல வேற ஏதாவது பாட்டு பாடலாமா? இல்ல மங்களம் படிங்க. 7:30 முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸ் இருக்கு 7:30. அதனால மங்களம் படிச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றிகளம்மா. அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். மங்கள கோதை ரெங்கமன்னாருடன் அன்பு பொங்கிடும் மங்களமே. பல்லாண்டு பாடி பக்தியினாலே உள்ளமே பரவசமாகாதா. உள்ளமே பரவசமாகாதா. தேவர்கள் புகழ ஆழ்வார்கள் மகிழ ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தால் மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே ஜோதி பிரகாசமாய் விளங்கிய சூடி கொடுத்த ஆண்டாள் தேவிக்கு ஜெய ஜெய ஆரத்தி எடுப்போமே. அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். ஸ்ரீ ஆண்டாள் தேவிக்கு அரகரோகரா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
सर्वे जना सुखिनो भवन्तु सर्वलोका समस्ता सुखिनो भवन्तु। ओम तत्सत्।